நெல்லையில் இருக்கக்கூடிய வார்டுகள் அதில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் குறித்த தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருவதற்காக எமது செய்தியாளர் ராமசுந்தரம் காத்திருக்கிறார். வணக்கம் ராமசுந்தரம். இப்போ நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் எத்தனை வார்டுகள் இருக்கின்றன? அதிமுக வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் போட்டியிடுறாங்க? யார் யாருக்கெல்லாம் மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது? ராமசுந்தரம். அதாவது நெல்லை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் உள்ள 55 வார்டுகளில் தற்பொழுது அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக 55 வார்டுகளில் அதிகமானோர் புதுமுகங்களாகவும் பட்டதாரிகளாகவும் இருக்கிறார்கள். பழைய மாமன்ற உறுப்பினர்கள், அதாவது கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் 14 பேருக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாநகராட்சியின் மேயர், அதாவது இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட தற்பொழுதைய மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய புவனேஸ்வரிக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. அது மட்டுமின்றி அதிகமான கட்சி பிரமுகர்கள் கழக அமைப்பு, அதாவது அதிமுக கழகத்தின் அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய சா பரமசிவம், மாநகர மாவட்ட தலைவராக இருக்க பகர்ணி சங்கர்லிங்கம், தற்போதைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பாப்பு முத்தியா ஆகியோரும் விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்படவில்லை. தற்பொழுதைய பழைய மாவட்ட உறுப்பினர் 14 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில பழைய துணை மேயர் ஜெகநாதன், 13வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அங்கம்மாள், 15வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மணியம்மாள், 18வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தானேஸ்வரன், 25ல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முத்துலட்சுமி, 28ல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆறுமுகம், 29வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சாகுனிசா, 31ல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஹயாத், 32ல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தௌலத் நிசா, 42ல் உள்ள கணேஷ் மற்றும் 49ல் ஆயுஷ் பானு, முன்னாள் நெல்லை மண்டல சேர்மன் 53வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மோகன், 55வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கணேசன் ஆகியோருக்கு மட்டுமே பழைய வேட்பாளர்களுக்கு, பழைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு வேட்பாளர் பட்டியலானது கொடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த முறை புதிதாக அதிகமானோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல போனால் நெல்லை மாநகர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பரணி சங்கர்லிங்கன் அவர்களின் மகன், நெல்லை மாநகர் மாவட்ட இளைஞர் பாசறை உள்ள எஸ் ஆறுமுகம் அவர்களுக்கும், முன்னாள் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ எம் ராஜரத்னம் அவர்கள் மகள் பியூலா சத்யநேசி அவர்களுக்கும், தற்பொழுது ராஜ்யசபா உறுப்பினரும் அதிமுகவின் கழக மகளிர் அணி செயலாளருமான விஜயா சத்யானந்தின் சகோதரி வெண்ணிலா ஜீவபாரதிக்கும் இந்த முறை புதிதாக சீட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறை நெல்லை மாநகராட்சி பெண்களுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள மாநகராட்சி என்பதால் அதிகமாக மேயர் பதவிக்கு வாய்ப்புள்ளதாக மாநகர மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளரும் கழக மகளிர் அணி செயலாளர் விஜயா சத்யானந்தின் சகோதரிமான வெண்ணிலா ஜீவபாரதி 27வது வார்டில் போட்டியிட அவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிய வருகிறது. அது மட்டுமின்றி முன்னாள் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ ராஜசெல்வத்தின் மகள் 21வது வார்டில் போட்டியிட்டுள்ளார் பியூலா சத்யநேசி அவர்களுக்கு. அவர் கடந்த முறை இடைத்தேர்தலிலும் போட்டியிடுவதற்காக விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்து தமிழக முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவை சந்தித்து நேர்காணலும் நடைபெற்றது. அவர் முன்னாடி சென்று வந்தார். அவருக்கும் இந்த முறை அதிகமாக மாநகராட்சி மேயர் பதவிக்கு கொடுக்கலாம் எனவும் வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது.